மோட்டரை போட்டு அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. என்ன சொல்றியா, நமக்கு இல்லை, நம்ம அண்ணன் இல்லை, மோட்டரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அவ்வளோ தண்ணி வந்து போய் கிடக்குது இங்கே. இதுக்கு காரணம் என்னென்னா சரியான முறையில் வடிகால் வசதி இல்லை. இந்த வடிகால் வசதி ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். இருக்கிறவங்க கூட வீடு கட்டி வச்சுருக்கான், அப்புறம் சோத்தை திங்கிறாங்களா இல்லை வேறு எதுவும் திங்கிறான்னு தெரியலை. அப்போ இது வழியாக தானடா தண்ணி போகுங்கிற அறிவு இருந்திருந்தால் அவன் அந்த இடத்த அடைச்சிருக்க மாட்டான் இல்லையா? அந்த அடைச்சவன் வந்து டெய்லி என்னத்தை போய் கடையில் வாங்கி வீட்டில் சமைச்சு திங்கிறான்னு எனக்கும் தெரியலை. ஃபாரின்காரங்கிட்ட சேர்ந்தானே எல்லாமே உணவுப் பொருள் தானே, எதத்தினால என்ன உணவு தானே திங்கிறான், வேறு எதுவும் திங்கலையில. ஆடு மாடு மாதிரி இங்கே செடி கொடி அது முளைக்கணுனாலும் எல்லாத்துக்கும் எல்லாம் தேவை தானே. என்ன கருமத்தை திங்கிறான்னு தெரியலை, இப்படி போட்டு அடைச்சி வச்சுக்கிறாங்க. கோயிலை கட்டி சாய்பாபா கோயிலை கட்டி அவன் ஒரு பக்கம் அடைச்சி வச்சுருந்தான் ரொம்ப காலமாக. நீங்கள் கோயிலை கட்டினால நல்லது நடக்கணும், கோயிலை கட்டி கெடுதலாக நடக்கிறது. எதுக்கு தான் ஊர் ஊராக சாய்பாபாவில் கட்டுறான்னு தெரியல. அவனே ஒரு முஸ்லீம்காரன், அவனுக்கு தீபாவளி காட்டியிருக்கான் இந்த முட்டா பையன். அவன் சொல்கிற விஷயத்த கேளுங்கடான்னா அவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொன்னானோ அதை பின்பற்றுறது கிடையாது. அவனுக்கு போய் தீபாவளி கட்டிக்கிட்டு இந்த முட்டா ஜனங்க. இதில் என்ன சொல்கிறது? அப்புறம் இப்படி தான் தண்ணியை பார்த்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும்.